ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சில்லி பவுடர், சீரகத்தூள், மிளகுத்தூள், தேங்காய், சோம்பு, கசகசா, உப்பு. இந்த வெஜிடபிள் குருமா சப்பாத்தி, ரோட்டி, நான், புரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இது ரைஸ்க்கும் சாப்பிடலாம், ரைஸ்க்கும் இது நல்லா இருக்கும். இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர் எந்த வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபி நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு கப்பில் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பவுலில் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபைனலாக நான் தேங்காய் ஒரு கப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அரைமுடி தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் நான் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு கூட கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கிறேன். தேங்காய், சோம்பு, கசகசா இது 3மே நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதுதான். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட நான் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஆயிலில் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வேகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே காய்கறியோட சேர்த்து நம்ம வேக வைக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணால் போதும். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது குருமாவோட வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருந்தது நான் அது கூட நான் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வெங்காயத்தோட தக்காளியும் நல்லா ஜெல்லாயிருச்சு. இப்போ இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் போட்டிருக்கேன். இது கூட கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாமே நான் சேர்த்துட்டேன். நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் விருப்பமோ நீங்கள் அந்த வெஜிடபிள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆயில்ல ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்ப இதுக்கு தேவையான காரம் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான மிளகாய் தூள் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமா சீரகத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க 1-2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த டிஷ்க்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேக வைக்கணும். ஸோ வேகிறதுக்கு அளவா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி வேகிற அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். காய்கறி எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் நமக்கு இது காய்கறி எல்லாம் ஒரு 70% வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறத இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்ப தேங்காய், சோம்பு, கசகசா 3 சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அதை நான் அது கூட நான் இப்ப சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்ப இந்த டிஷ்க்கு தேவையான நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால நான் இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம தேங்காய் கூட காய்கறி இன்னும் கொஞ்சம் வேகணும். 70% தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். காய்கறி நல்லா வேகட்டும். வெந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வெஜிடபிள் குருமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நமக்கு குருமா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது. காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலா நான் கார்னிஷிங்காக கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்தும் போது நமக்கு குருமா நல்லா வாசனையா இருக்கும். வாசனைக்காக நான் கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு பவுல்ல நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
இது சப்பாத்தி, ரோட்டி, நான், புரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இது ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். ரைஸ்க்கும் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த 3 வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாமே கூட நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து செய்யறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.